வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல வரேன். ஒரு ஊரில் இளம் தம்பதிகள் மனைவி இருந்தாங்க. அவர் கணவர் வந்து ஒரு ஒர்க் ஷாப்பில் ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப்பில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். நல்லா முதலாளி நல்லா கவனிச்சிட்டார். ரொம்ப கண்ணியமாக பார்த்துட்டார் அவரை. அவருடைய நல்ல விஷயங்களுக்கெல்லாம் எல்லாத்தையும் உதவியாக இருந்தார். இருந்தாலும் அந்த மனைவி வந்து, ஏங்க நீங்கள் அங்கேயே வேலை செஞ்சிட்ருக்கீங்க, வாங்க நீங்களே தனியாக நல்லா தான் வேலை தெரியுமா உங்களுக்கு, நீங்கள் தனியாக ஒரு ஒர்க் ஷாப் போய்ங்க, நம்ம குழந்தைங்கள்லாம் பிறந்ததுன்னா அவங்கள நம்ம குடும்ப செலவு பார்க்குறதுக்கு அந்த பணம் பத்தாது அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே என்ன பண்ணுவார், ஒரு முதலாளிகிட்ட போய் முதலாளி இதுமாரி நான் ஒரு தனியாக ஒர்க் ஷாப் வைக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். முதலாளி என்ன பண்ணுவார், இல்லை நீ அது மாதிரிலாம் தனியாலாம் வைக்க வேணாம், காசு இல்லாமல் வச்சேன்னா சிக்கலாகிடும், அதாக இருக்கும், நீ வந்து இதிலே வேலை செய், இன்னும் கொஞ்ச நாள் வேலை செய், என்கிட்டே வேலை செய், அப்புறமா ஒர்க் ஷாப் பற்றி யோசிக்கலாம், இப்போ அதில் மாட்டிக்காத அப்படின்னு சொல்லுவார். இவர் அப்படியே கூட மனைவியும் இருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் வருத்தமாக வருவார். வந்து மனைவி பார்த்து கூட இருந்தாங்க இல்லையா, அவங்க என்ன இப்படி உங்கள் ஓனர் இப்படி சொல்கிறாரு, அவருனா அவர் மட்டும்தான் வாழணுமா, மற்றவங்களாம் வளரக்கூடாதா அப்படின்ட்டு பேசுவாங்க. இவர் இல்லை அது மாதிரிலாம் இல்லை, அவர் நல்ல அறிவுரையெல்லாம் சொல்லுவார், நல்லா முன்னேற்றத்துக்கு உண்டான வழியை தான் சொல்லுவார், எல்லா விதமான உதவியும் செய்வார் அப்படின்ட்டு அவங்க மறுபடியும் சொல்லுவார். அவர் இல்லை எனக்கு ஒன்றும் இதாக இல்லை, நீங்கள் வேலையை விட்டுருங்க, வேலையை விட்டுட்டு நீங்கள் மாட்டம் வேறு ஒரு தொழில் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இவர் அப்படியே யோசிச்சுட்டே இருப்பார், நான் முதலாளி மறுபடியும் கேட்டுக்கிறேன்னு. அந்த நேரத்தில் உடனே டக்குன்னு முதலாளி வருவார். வந்து, நான் உங்கள்கிட்ட அங்கே கடுமையாக பேசிட்டேன், அதை பற்றிலாம் கவலைப்படாத, இந்தான்ட்டு 1 லட்சம் இந்த கவரில் கொடுத்து இதில் 1 லட்சம் பணம் வச்சுருக்கு, நீ அதை வச்சுக்கிட்டு நீ தொழில் ஆரம்பி. நான் எதுக்காக ஒன்று தடுத்தேன்னா, கையில் காசு இல்லாமல் ஆரம்பித்து நீ கடன் வாங்கி ஆரம்பிச்சுன்னா சிக்கலில் மாட்டிக்குவேன், அதனால தான் நான் சொன்னேன். நானும் அது மாதிரி பண்ணி கஷ்டப்பட்டேன், அதனால் அது மாதிரி நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போ வேணாண்ணே, இப்போ சொல்லுங்கள், இப்போ நீங்கள் தாராளமாக இந்த பணத்தை வச்சு நீ ஆரம்பி அப்படின்னுவார். உடனே அவர் மன நெகிழ்ச்சி ஆகிடுவார். அது இல்லாமல் ஒரு இடத்த சொல்லுவார், இந்த இடம் பார்த்துருக்கேன், பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இந்த இடம் இருக்குது, இந்த இடத்துல நீ ஆரம்பி, பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் கிட்ட தான், அந்த இடத்துல வந்து பாரு, சாயந்தரமாக நம்ம போய் அட்வான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு பெருமையாக தான் சொல்லுவார். உடனே அந்த ஒருத்தர் வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாகி ரொம்ப சந்தோஷம், ஐயா நம்ம தப்பாக உங்களை நினச்சிட்டேன், மன்னிச்சிங்க அப்படின்றவர். அப்புறம் அவர் ஆரம்பித்தார், நல்லா சிறப்பாக கடையை ஆரம்பித்து நல்லா நடத்திட்டு இருந்தார். அது வந்து நாம் எப்பயுமே உதவி செய்யறதுனால தவறாக நினைக்கக்கூடாதுன்றது அந்த கருணை சிறப்பு. நன்றி, வணக்கம்.